அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த ஓகேவின் அப்படிங்கிற ஒரு கலர் ட்ரேடிங் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் வந்து கலர் ட்ரேட் பண்ணுறது மூலமாக, அதாவது ட்ரேடு பிக் அண்ட் ஸ்மால் அண்டு கலர் ட்ரேட் பண்ணுறது மூலமாக எப்படி வந்து பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பக்கா வந்து டெபாசிட்டாக இருக்கட்டும், வித்துட்டாக இருக்கட்டும், ஸோ லாங் டேர்ம் ரன் ஆகக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், மற்ற எம்எல்எம் கம்பெனி மாதிரிலாம் இல்லாமல், ஸோ லாங் டேர்ம் ரொம்ப நாள் வந்து நம்மளால் மணி சம்பாதிக்க முடியும். இதில் ஒன்று பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரேட் பண்ணக்கூடியது கரெக்டாக ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா, இதில் பண்ணக்கூடிய வின்கோ கலர் ட்ரேட் வந்து நம்ம கரெக்டாக பண்ணி அதில் மணி லாஸ் ஆகாமல் நம்ம ட்ரேட் பண்ணால் மட்டும் போதும். மற்றபடி இந்த கம்பெனி சைட்லேருந்து நமக்கு எந்த பிரச்சனையும் வர்றது வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட லாங் டேர்மாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். நானே 1 இயருக்கு மேலேயே வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லாவே மணி வந்து ஏர்ன் பண்ண முடியுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து சிக்னல்லாம் கொடுப்பாங்க. டெலகிராம் குரூப்லேயும் சரி, நிறைய குரூப்லாம் பார்த்திங்கன்னா, நாங்கள் இந்த ட்ரேடுக்கு சிக்னல் கொடுக்குறோம், எனக்கு கீழே ஜாயின் பண்ணுங்கள், நான் சிக்னல் கொடுப்போம்பாங்க. நல்லாவே போயிட்டுருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா 8 லெவல் மெயின்டைன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அது 10 லெவல் வரைக்கும் போய் மொத்த ஃபண்டே உங்கள் ஃபண்டு காலி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அந்த மாதிரி வந்து சம்பாதிக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து மொத்தமாக லாஸ் ஆகிற நிலைமையும் உருவாகுது. அந்த மாதிரிலாம் இல்லாமல், யாரோட ஒப்பீனியனையும் கேட்காம, எந்த ஒரு சிக்னலையும் பயன்படுத்தாமல், நம்மளே சொந்தமாக ஒரு சின்ன ஒரு மெத்தட் மூலமாக நம்மளால் வந்து இந்த ஓகேவின் மூலமாக கலர் ட்ரேடிங் பண்ணி நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஸோ அது எப்படிங்கிறது தான் இந்த டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த இடத்துலையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் சொல்லுவேன். ஸோ சிம்பிளான விஷயந்தான், இருந்தாலும் நிறையா சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். இதை பொறுத்தளவுக்கு நான் சொல்லக்கூடிய மெத்தட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஓகேவினில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்ற ஒரு அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணி லாஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நான் சொல்லக்கூடிய ட்ரிக், இந்த மெத்தட் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓகேவின் அப்ளிகேஷனில் மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேங்களா, மற்ற எதுக்குமே வந்து இது மேட்ச் ஆகாது. ஏன்னா இதில் மட்டும்தான் அனலைஸ் பண்ணி நான் வந்து கண்டுபிடிச்சது. அதனால் வந்து நீங்கள் மற்ற ஒரு அப்ளிகேஷனில் எதுலேயுமே ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஓகே, இந்த அப்ளிகேஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கனாலும் அங்கேயே லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதே லோகோவில் இதே டிசைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கேமர்ஸ் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா இதே ஓகேன்னு நினச்சி நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஸோ டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு வித்ட்ரா கூட எடுக்க முடியாது. அப்படியே வந்து மணி வந்து நமக்கு லாஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து இதே மாதிரி லோகோவில் இதே டிசைன்லேயே வந்து தயார் பண்ணி நிறையா மக்களை ஏமாத்துறாங்க. ஸோ அதிலெல்லாம் வந்து நீங்கள் லாக் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரிஜினலான லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. வித்ட்ராவாக இருக்கட்டும், டெபாசிட் இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா, நம்ம இந்த ட்ரேடில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணி உங்களோட ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வின்கோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை தான் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வின்கோ தான் செலக்ட் பண்ண போகிறோம். இதில் நம்ம பயன்படுத்தக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக் அண்ட் ஸ்மால். ஓகேங்களா, இந்த பிக் அப்படி ஸ்மால் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இந்த ட்ரேடில் வந்து பயன்படுத்த போகிறோம். ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த கலர் எதுவுமே நம்ம பயன்படுத்த போகிறதில்ல. இதுக்கு மட்டும்தான் ஒரு ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, எப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணக்கூடியது 30 செகண்ட். ஓகேங்களா, இதில் இருக்கக்கூடிய 1 மினிட், 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் இது எதையுமே செலக்ட் பண்ணாதீங்க. இதுக்கெல்லாம் வந்து மேட்ச் ஆகாது. நான் சொல்லக்கூடிய மெத்தட் வந்து மேட்ச் ஆகாது. 30 செகண்டை மட்டும் கம்பல்சரி செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, ஸோ 30 செகண்டை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வரக்கூடிய நம்பரை வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இங்கே நம்பர் வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஒவ்வொரு ட்ரேடில் 9 வந்தால் பிக்கு, 4 வந்தால் ஸ்மால், 2 வந்தால் ஸ்மால், 7 வந்தால் பிக்கு அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டினியூவாக 30 செகண்டுக்கு ஒருக்கா வந்து இந்த ட்ரேட் மாறும். இப்போ டைம் முடிய போகுது. முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நம்பர் வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 6 வந்திருக்கு. ஓகேங்களா, நாம் பயன்படுத்துறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2. ஓகேங்களா, எப்பெல்லாம் வந்துட்டு உங்கள் ட்ரேடில் 2 வருதோ அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்து ட்ரேட் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, இதில் பாருங்கள். ஸோ நிறைய இடத்துல 2 வந்திருக்கும். இங்கே பாருங்கள் 2 வந்திருக்குது. ஸோ அடுத்த ட்ரேடில் பார்க்கலாம், இங்கேயும் ஒரு 2 வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்பர் 2 வரும்போது மட்டும் நான் சொல்லக்கூடிய மெத்தடில் ட்ரேட் பண்ணணும். மற்ற எந்த நம்பர் வந்தாலும் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இதில் வந்து கண்டினியூவாக ப்ளே பண்ணி கண்டினியூவாக ட்ரேட் பண்ணுறதுனால மட்டும்தான் நமக்கு மணி லாஸ் ஆகும். நம்ம மொத்தமாக எல்லாரோட சிக்னலாக பயன்படுத்தினாலும் சரி, இல்லை நம்மளே வந்து சொந்தமாக உட்காந்து ஒரு 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் உட்காந்து பெரிய மணி வந்து பார்த்துடலாம், பெரிய இன்கம் வந்து பார்த்துடலாம் அப்படின்ட்டு நிறையா முயற்சி பண்ணும்போது தான் நமக்கு வந்து லாஸ் ஆகும். எப்போயுமே சொல்கிறேன், இதில் ரொம்பவே பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ வெயிட் பண்ணி எப்போலாம் இந்த நம்பர் 2 நம்பர் எப்போலாம் வருதோ, இந்த இடத்துல வந்து பாருங்கள் 2. ஸோ 2 எப்போலாம் வருதோ அப்போ மட்டும் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஓகே, ட்ரூ வந்து வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த ட்ரேட் வந்து முடிய போகுது. இந்த ட்ரேடு டைம் முடிஞ்ச உடனே நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்திருக்குது. 2 வர்றப்ப எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்மால் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, நான் இப்போ வந்து ஸ்மால் கொடுத்துட்டேன். ஸ்மால் கொடுத்து ஸோ 2 ருபீஸ் வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம ட்ரேடு கொடுத்துட்டேன். இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 வர்றப்ப எல்லாம் ஸ்மால் வந்திருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே 2 வந்திருக்கு, ஸ்மால் வந்திருக்கு.
ஆனால் எல்லா நேரமே 2 வந்த உடனே அடுத்த ஸ்டெப்லேயே வந்து ஸ்மால் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதிகபட்சம் உங்களுக்கு 5 to 6 லெவலுக்குள்ளே ஸ்மால் வந்து உங்களுக்கு வின்னிங் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? மற்ற எந்த நம்பருக்குமே மேட்ச் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் வந்துருச்சு. ஸோ நம்ம ஒரு எடுத்துக்கவே வேண்டாம், டென்ஷன் ஆகிக்கவே வேண்டாம். திரும்பவும் அதே ஸ்மாலாகவே கொடுக்குறோம். ஓகேங்களா? அடுத்து வந்து ₹5 நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? லெவல் ரொம்ப முக்கியம். லெவல் வந்து 7 to 8 லெவல் வந்து மெயின்டைன் பண்ணணும். 7 to 8 லெவல் கம்பல்சரி மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படிங்கும்போது நான் சொன்ன மெத்தடில் வந்து நீங்கள் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2ல் வந்து செகண்ட் லெவல் கொடுத்துருக்கேன், ₹5 கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்மால் மறுபடியும் வருதான்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு லாஸே ஆகாது. பிக்கு எவ்வளோ லெவல் போனாலும் 4 to 5 லெவல், அதிகபட்சம் 6 to 6 லெவல் வரைக்கும் நம்ம வின் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் வந்துச்சு, வின் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ எப்போல்லாம் வந்து 2 வருதோ அப்போ எல்லாமே நம்ம ஸ்மால் கொடுக்கணும். ஓகேங்களா? இங்கே வேணால் பாருங்கள், நாங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்கள் 2 வந்துருக்குது. ஸோ இந்த இடத்துல ஸ்மால் வந்துருக்குது. ஸோ அடுத்த பேஜில் இருக்க சார்ட்டையே நான் உங்களுக்கு காட்டுறேன். 2 வந்த இடத்துல இங்கே பாருங்கள் 2 வந்திருக்கு, இந்த இடத்துல ஸ்மால் வந்திருக்கு. ஸோ அடுத்து வேறு பேஜ்லேயே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அடுத்த பேஜில் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஒரு லெவலில் பெக் வந்திருக்கு, அடுத்து ஸ்மால் வந்திருக்கு. இதுக்காக அண்டர் 2 லெவல் நான் 3 லெவல்லே வின்னிங் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். மேக்ஸிமம் 5 லெவல் 6 லெவல்லாம் போகும். ஆனால் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து மற்ற சிக்னலில் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 10 லெவல் 12 லெவல் 8 லெவல்லாம் போயிட்டு மொத்த பண்டுமே 0 ஆகாது. ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள் 2 வந்திருக்கு, இங்கே பிக் வந்துருக்கு, அடுத்து ஸ்மால் வந்துருச்சு. திரும்ப 2 வந்திருக்குது. ஸோ அதை பேக்கு பேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்மால் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 2 நம்பர்ஸ் வரும்போது எல்லாமே ஸ்மால் கம்பல்சரி வந்திருக்கும். அப்படி இல்லாட்டி இங்கே பாருங்கள் 2 லெவலில் இங்கே 2 வந்திருக்குது, இங்கே பிக்கு அடுத்து ஸ்மால் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் 2 வரும்போதோ அப்போ எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் 2 லெவலில் இப்போ எனக்கு லாஸ் ஆச்சு 2 வந்தப்போ, அடுத்து மறுபடியும் 2 வந்திருக்குது. இப்போ நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட் லெவல்லே வின் ஆகிருக்கும். ஓகேங்களா? மற்ற எந்த நம்பருக்குமே ட்ரை பண்ணாதீங்க. மற்ற எந்த நம்பருக்கு ட்ரை பண்ணாலும் நல்லா போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் எல்லா நம்பரையுமே ஒரு சார்ட் போட்டு எழுதி அனலைஸ் பண்ணி தான் சொல்கிறேன். மற்ற எல்லா நம்பர்லேயுமே நான் சார்ட் பண்ணுறதை பார்த்ததில் ஒரு சில நம்பர் நல்லாவே போயிட்டே இருக்கும். ஸ்மால் போயிட்டே இருந்தால் ஸ்மால் போயிட்டே இருக்கும். அப்புறம் அந்த 8 லெவல் 9 லெவல் வரைக்கும் பிக்கு போயிட்டு நம்ம ஃபண்டை வந்து லாஸ் பண்ணி விட்டுரும். இதில் வந்து நமக்கு மேட்ச் ஆகிறது 2 மட்டும்தான். மறுபடியும் 2 வந்திருக்கு, திரும்பவும் நான் வந்து ஸ்மால் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் 2 வந்துருச்சு. ஸோ 2 வந்தப்போ இப்போ கொடுத்து பார்க்குறேன். இப்போயும் நமக்கு எப்படி வந்து ட்ரேட் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். எப்போயெல்லாம் 2 நம்பர்ஸ் உங்களுக்கு ட்ரேடில் வருதோ அப்போ நீங்கள் ஸ்மால் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். இது நான் கிறிஸ்டிலே உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் எல்லாமே ட்ரேடு பார்த்தீங்கன்னா ஸ்மால் தான் கொடுத்துருப்பேன். ஸோ எல்லா பேஜுமே உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்கள். எல்லா பேஜ்லையும் பாருங்கள் ஸ்மால் மட்டும்தான் நான் ட்ரேடே பண்ணியிருப்பேன். பாருங்கள், பிக்கோ கலரோ எதுவுமே கொடுத்துருக்க மாட்டேன், ஸ்மால் மட்டும்தான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இப்போ வந்து பிக்கு வந்துருச்சு. ஸோ லாஸ் ஆகிடுச்சு, பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு எடுத்துக்க வேண்டாம். ஸோ திரும்பவும் ஸ்மாலே கொடுக்கலாம். ₹5 வந்து நான் கொடுக்குறேன். நாங்கள் கிறிஸ்டி உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தேன். ஓகே, பார்த்தீங்களா? நான் எல்லா பேஜ்லையுமே உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் தான் கொடுத்துருப்பேன். இது ஒன்று மட்டும் பிக் இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த இடத்துல பிக் இருக்குன்ட்டு இது தவறுதலாக நான் கொடுத்துட்டேன். ஸ்மால் கொடுக்குறதுக்கு பதில் பிக்குன்ட்டு தவறுதலாக கொடுத்தது. ஓகேங்களா? மற்றபடி எல்லா இடத்துலையுமே நான் ஸ்மால் தான் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பிக்கெல்லாம் கொடுத்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நிறையா இதில். அது பார்த்து நிறையா மணி லாஸ் ஆச்சு, இல்லைன்னு சொல்லலை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் ஸ்மால் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே மேட்ச் ஆகுது. இப்போ 2 லெவல் லாஸ் ஆகிருக்குது. ஸோ 3ஆவது லெவல் ₹10 வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு வின் ஆகுதா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து எப்படி இந்த மெத்தடை பயன்படுத்தும் போது நம்ம பயந்துக்கவே வேண்டாம். அதிகபட்சம் 6 லெவல், இல்லை அதை விட ரொம்ப அதிகபட்சமாக 7 லெவலில் கம்பல்சரி ஸ்மால் வந்துடும். 2ஆம் நம்பர் வந்தது அப்படின்னா ஸ்மால் வந்து கம்பல்சரி வந்துடும். அதனால் நீங்கள் கண்டினியூவாக ஸ்மால் கொடுத்துட்டே போங்க. எந்த இடத்துல வின் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ட்ரேடை. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் ஸ்மால் வந்துருச்சு. பார்த்தீங்களா? ஸ்மால் வந்து வின் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கிரெடிட் ஆகிடுச்சு அமௌண்ட்டு. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த மெத்தடை வந்து பயன்படுத்துங்க. இன்னும் ஒரு சில ஃபாலோஅப் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். இந்த ட்ரேடிங்கில் வந்து வேறு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். முக்கியமாக ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த இடத்துல இருக்கக்கூடிய 30 செகண்ட் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ மற்ற இதுலேயுமே செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடாது, லாஸ் ஆகும். 30 செகண்டை செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ 30 செகண்ட் முக்கியமாக செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து என்னோடய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்கேம் பண்ணக்கூடிய இதே லோகோவில் இருக்கக்கூடிய டிசைனில் இருக்கக்கூடிய இதில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் டெபாசிட் மட்டும்தான் ஆகும், வித்ட்ரா ஆகாது. ஓகேங்களா? அவங்க பணத்தை மணியை எடுக்கவே முடியாது வெளியே. ஏன்னா நானே அந்த மாதிரியான ஸ்கேமில் மாட்டியிருக்கிறேன். சூப்பர் வின் அப்படிங்கிற ஒரு இதில் போய்ட்டு நான் பணம் போட்டு அது பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணாங்க டெலகிராமில். நான் ஜாயின் பண்ணினேன். ஆனால் பணம் மட்டும் டெபாசிட் பண்ணுறேன், ஒரு வித்ட்ரா கூட எடுக்க முடியல. ஆனால் இது மாதிரி ட்ரேட் பண்ணால் கிரெடிட்லாம் ஆகுது, அமௌண்ட்டெல்லாம் கிரெடிட் ஆகுது. ஆனால் நம்மளால் வித்ட்ரா பணத்தை வந்து வெளியே எடுக்கவே முடியல. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெவல் மெயின்டைன் பண்ணிக்க. லெவல் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஸோ லெவல் மெயின்டைன் பண்ணுறதுன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து 7 to 8 லெவல் கம்பல்சரி 8 லெவல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ₹2 பெட் கட்டுறீங்க, அடுத்து வந்து ₹5, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10, 20, 50,
அப்புறம் பார்த்தீங்கன்னா 100, அப்புறம் 200. ஓகேங்களா, இது எத்தனை லெவல் பாருங்கள், 3, 6, 7 லெவல். ஓகேங்களா, 7 லெவல் வரைக்கும் நீங்கள் 387 ரூபா இருந்தால் போதும். ஜஸ்ட் ஒரு 500 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கனாலே போதும், இதில் டெபாசிட் பண்ணாலே போதும், உங்களால் 7 லெவல் வரைக்கும் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ப்ளஸ்ஸு 400 போட்டோம் அப்படின்னா நீங்கள் 787 ரூபா, 1000 ருபீஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள், 8 லெவல் வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம், ரொம்பவே சேஃபாக இருக்கும். 7 to 8 லெவல் கம்பல்சரி மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த கலர் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும் எப்படி வந்து இந்த லெவல் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது, தெரியாதவங்களுக்காக இந்த டீட்டெயில் சொல்கிறேன். ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததாக வந்து நான் சொல்லக்கூடிய மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ட்ரேட் பண்ணும்போது எந்த டைமில் வேணாலும் பண்ணலாம். இந்த 2 இப்போ கூட வந்திருக்கு பாருங்கள், 2 வந்திருக்கு, இந்த இடத்துல ஸ்மால் வந்துருச்சு. ஓகேங்களா, வின்னாயிருக்கும், நான் கொடுக்கல. ஸோ வின்னாயிருக்கும். நீங்கள் எந்த டைம் வேணாலும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் சொன்ன மெத்தடை வந்து இந்த டைமில் யூஸ் பண்ணுங்கள், பீக் ஹவரில் யூஸ் பண்ணிங்கன்னா லாஸ் ஆகிடும்லாம் ஒரு சில வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இதில் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த டைமில் வேணாலும் இந்த ட்ரேடு வந்து எடுக்கலாம். எந்த டைம்லலாம் உங்களுக்கு 2 வருதோ அப்போ எல்லாம் இந்த ட்ரேடு ஸ்மாலில் எடுத்து நீங்கள் வின் பண்ணி சம்பாதிக்கலாம் பணம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் இந்த சார்ட்டில் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட்டை டைரெக்டாக கொடுத்துடாதீங்க. ஓகேங்களா, சின்ன அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 ருபீஸ்னா 2, 5, 10 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு ஒரு 2 ட்ரேடு வந்து பக்கமாக வந்து ஸ்மால் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த தடவை 2 வந்தோடனே அடுத்து ஸ்மால் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துடும். 100 ரூபா கொடுத்தா 200 ஈஸியாக எடுத்துடலாம். 2 ருபீஸாக கொடுத்து என்றைக்கு நம்ம பணம் இன்கம் பார்க்குறது அப்படின்னு பெருசாக ஆசைப்படாதீங்க. இப்போ இந்த கலர் ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய லெவலில் இன்கம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா லாஸ் ஆகும். பெரிய அமௌண்ட் பார்க்கணும், உங்கள் லெவல் மெயின்டைன் பண்ணாமல் நீங்கள் எப்போயுமே ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க இதில். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இதில் இந்த பேட்டர்ன் நான் சொன்ன இந்த 2 வந்தால் ஸ்மால் வரும் அப்படிங்கிற நான் அந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சார்ட்டு. ஓகேங்களா, இது வந்து மாற வாய்ப்பு இருக்குது. இப்போ உடனே மாறாது, 2 மாதத்துலேருந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி வேறு ஏதாவது பேட்டர்ன் மாறுச்சு அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனல்லையோ இல்லை வாட்ஸ்அப் சேனல்லையோ வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். அதனால் மறக்காமல் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதில் வந்து அப்டேட் கொடுத்துருவேன். அந்த அப்டேட்டை பார்த்துட்டு அது மெத்தட்லேயும் வீடியோவும் போட்டுருவேன். இருந்தாலும் இமீடியட்டாக அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் இமீடியட்டாக கொடுத்துருவேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி வந்து நீங்கள் உங்களோட இந்த ட்ரெண்டிங்கை வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இருக்க ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய மெத்தட் வந்து இது. ஸோ அடுத்து வேறு ஏதாவது பேட்டர்ன், வேறு மாதிரியான ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸு எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வரும். அதனால் மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சொன்ன மெத்தடில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கூட ஒன்றும் பண்ணல, இந்த என்னோட லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போய் வின்கோவில் போய் நீங்கள் ட்ரேடிங் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். கீழே வந்து சார்ட் அப்படியே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிகாஸ் மலைங்கிற இடத்துல இந்த ட்ரேடிங் பக்கத்தில் கீழே இந்த சார்ட்டில் வந்து கீழே இருக்கும். ஸோ அது நல்லாவே பாருங்கள். இந்த இடத்துல கீழே இருக்கும், அந்த கேம் ஹிஸ்ட்ரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி போய் நீங்கள் எந்த லெவல்லாம் நமக்கு என்ன மாதிரி போயிருக்குது, நான் சொன்ன மெத்தட் வந்து கரெக்டானதா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து உள்ளே போய் பார்த்துங்க. 2 வந்திருக்கு, ஸ்மால் வந்திருக்கு. ஓகேங்களா, இது வந்து கிட்டத்தட்ட 24வது பேஜ். ஓகேங்களா, ஸோ அப்படி வந்து நீங்கள் நிறையா பேஜ் போய் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ட்ரேடு க்ளோஸ் ஆகும்போது மறுபடியும் 1வது பேஜுக்கு வந்துடும். ஸோ மறுபடியும் நான் லாங்காக போய் பார்க்குறேன். ஓகேங்களா, ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 40வது பேஜுக்கு போயிட்டேன். 40வது பேஜில் 2 பாருங்கள், பிக்கு ஸ்மால் வந்துருச்சு. ஓகேங்களா, 2 வர்றப்பெல்லாம் ஸ்மால் வந்திருக்கும். இதை பாருங்கள், இந்த இடத்துல 2 வந்துருக்கு, ஸ்மால். மறுபடியும் 2 வந்து பிக்கு அடுத்து ஸ்மால் வந்துருச்சு. 3, 4வது லெவலில் ஸ்மால் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து அண்டர் 6 to 7 லெவலில் உங்களுக்கு ஸ்மால் கம்பல்சரி வந்துடும். அதனால் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இந்த கலர் ட்ரேடிங் வந்து பண்ணி மணி சம்பாதிக்கலாம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட என்னோடய டெலகிராம் லிங்க், பர்சனல் கான்டாக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். என்னோடய லிங்க்கில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போனாலும் வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லைனா டெலகிராம் பண்ணியோ என்னை வந்து கான்டாக்ட் பண்ண முடியும். கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இருக்க டவுட் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஒரு மணி சம்மந்தமான அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.